வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆஃபிஷியலி லங்காவி எக்ஸ்பெடிஷன் தொடங்க போகிறேன். லங்காவியில் எத்தனை கோவில் இருக்குன்னு கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமாக பார்த்துக்குங்க. டோட்டலாக 3 பதிவு இருக்குது. அடுத்த முறை நீங்கள் லங்காவிக்கு வெக்கேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்குலாம் ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. இந்த ஆலயம்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் லங்காவிக்கு கோலாப்பள்ளிஸ் வழியாக வந்திருந்தேன். மணி 7 ஆயிடுச்சு. அப்போ நேராக முருகர் ஆலயத்துக்கு போயிருந்தேன். லங்காவியில் இவ்வளோ பெரிய முருகர் ஆலயம் இருக்கான்னு அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை லங்காவிக்கு போயிருப்பேன். என்னோட சிந்தனையில் இந்த ஒரு விஷயம் எட்டுனதே இல்லை. இந்த தடவை தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் குவா லங்காவியில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். முருகரை பாருங்களேன், ஏங்கப்பா! வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நான் வரும்போது முருகரோட ஆலயத்தில் ஒரு பெரிய விசேஷம் நடந்துருச்சு. இடுமன் பூஜைன்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது முருகரை பல்லாக்களுக்குள்ள கூட தூக்கிட்டு போயிருந்தாங்க. இடுமன் பூஜையில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பக்தர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. லங்காவியில் இவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவு கூட இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அவ்வளவு நம்ம போய் பார்க்குறது இல்லைல்ல, ஃப்ரீக்வென்ட்லி நம்மளுக்கு தெரியாதுல்ல. இங்கேயும் ஒரு பக்தர்கள் இருக்காங்க, இங்கேயும் வழிபாட்டு தலங்கள் இருக்குது, இங்கேயும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அதுவும் 7 வகையான உணவு, அது அந்த சாதத்தில் 7 வகையான விஷயங்களை கலந்து அந்த உணவாக கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு. முருகர் பல்லாக்கில் ஏறினார். அதுக்கப்புறம் தேரில் ஏறி கோயிலை சுற்றி வலம் வந்திருந்தார். ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தோட வரலாறு சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். முன்பு ஒருத்தர் முருகரோட படத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் புத்து மேலே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் சர்வனாக நிறைய பேர் இந்த முருகரை வழிபட்டுக்கிட்டே வரும்போது இந்த முருகருக்கு ஒரு தனியாக ஒரு ஆலயத்தை எழுப்புன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆலயத்தை எழுப்பியிருந்தாங்க. இந்த முருகர் ஒரு மலை மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா முருகர் ஒரு மலை மேட்டில் இருப்பார். ஆனால் அதுக்கு கீழுக்கு ரோடை வெட்டி இருக்காங்க. அதாவது அவர் மலை மேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தருணமே அமைஞ்சிருக்கு. அந்த சைட்லாம் ரோடு வெட்டின கையிட ஆட்டோமேட்டிக்காக முருகர் மலை மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு. பெரிய வரலாறு இருக்குது. அவரோட முன்பு காலத்து, அதாவது ஆதிகால முருகரும் இந்த இடத்துல பின்புறத்தில், முருகர் பின்புறத்திலே பார்த்தோமா ஆதிகால முருகர் இருப்பார். அதையே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகரோட விழா அன்னைக்கில் ஒரு படி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். கோயில் நிர்வாகம் மண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சிடுறேன். தற்பொழுது இந்த நிலத்தை 8 கடைக்கு 8 கடை லாட்டுக்குள்ள இருக்கிறவாசி இந்த நிலத்தை 1.5 மில்லியனுக்கு விற்கிறதுக்கு இந்த நிலத்தோட ஓனர் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பக்த பெருமக்களே, முருகர் கோயிலுக்கு நீங்கள் தானம் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை அல்லது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக லங்காவி முருகரோட ஆலயத்துக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். தற்பொழுது இந்த ஒரு நிலத்தை வாங்குறதுக்காக அவங்க ஐயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க சம்மதம் பண்ணி இந்த நிலத்தை நாங்கள் விற்கிறோம், முருகருக்கே விற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான கெடுகளும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஐயராக தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலம் முருகர் பேருக்கே வாங்கிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, விசேஷமாக இருந்துச்சு, கோலாகலமாக இருந்துச்சு. மக்களும் நல்லா பண்போடு பேசி இருந்தாங்க. பார்க்கவே நல்ல கூஸ்பமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் இந்த ஆலயம் மட்டும்தான் நான் இன்னைக்கு எடுக்க வந்திருந்தேன். அதோட மணி ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு. வெவ்வேறு ஆலயத்தோட பதிவுகளை, அதாவது லங்காவியில் இருக்கிற முக்கியமான கோவிலோட பதிவுகளை நாளைக்குள்ள எபிசோடில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வேலையில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. 826வது ஆலயத்தோட நான் இன்னைக்கு பதிவை முடிவெடுக்கிறேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இது லங்காவி எக்ஸ்பெடிஷன். See you soon. Bye.